இதில் பார்த்து சாந்தியினுடைய அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்து ஒன்றை அரங்கேற்றியிருந்தது. 1983ஆம் ஆண்டு செம்மணி என்கின்ற விவகாரம் வந்தது. கிருஷாந்தி குமாரசுவாமி என்கின்ற எங்களுடைய பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் இங்கு புதைக்கப்பட்டார். வணக்கம் உறவுகளே, நாங்கள் படிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் செம்மணி ரோட்டில் வந்து நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அணையா தீபம் இறுதி போராட்டம் வந்து போராட்டம் மற்றும் நடைபவனி வந்து இந்த இடத்துல நடைபெற இருக்கிறது. அந்த காணொலியை தான் வந்து இதில் வந்து பதிவேற்ற போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடசாலை மாணவி கிருஷாந்தியினுடைய பாடசாலை சீருடை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறார். போராட்டம் கடந்த 75 வருடத்துக்கு மேலான தமிழ் மக்களுடைய போராட்டம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று இந்த இடத்துக்கு வந்து நிற்கின்றது. 1948ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் பொழுதும், அதிகாரம் பறிக்கப்படும் பொழுதும், உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதும், எங்களுடைய மொழி உரிமை மீறப்படும் பொழுதும், தனிச்சிங்கள சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுதும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தரப்படுத்தல் மாற்றப்படும் பொழுதும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டே இருந்திருக்கிறோம். ஒரு இடத்திலே வாழ்வதற்கான உரிமை முற்றாக மறுக்கப்பட்டு இது முழுமையான சிங்களவர்களுக்குரிய தேசம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது மட்டும் நாங்கள் இன்னொரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியிருந்தது. அன்று இளைஞர்கள் பலர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். பல ஆயுத குழுக்கள் இலங்கையில் உருவானது. ஆயுத போராட்டம் பெருமளவில் இடம்பெற்றது. 30 வருடம் நீடித்த இந்த ஆயுத போராட்டத்தை அடக்குவதாக நினைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த ஆயுத போராட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தது. இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றியிருந்தது. 1983ஆம் ஆண்டு கொழும்பிலே இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக்கப்பட்டது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உயிர் என்பவற்றை எடுப்பதே தங்களுடைய அரசியல் என்பதை முழு மூச்சாக கொண்டு சிங்கள அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதில் முக்கிய ஒரு நிகழ்வாக, சர்வதேசமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக செம்மணி என்கின்ற விவகாரம் வந்தது. கிருஷாந்தி குமாரசுவாமி என்கின்ற எங்களுடைய சகோதரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் இங்கு புதைக்கப்பட்டார். இதனை குற்றஞ்சாட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் இங்கு அவரை தவிர, சாந்தி குமாரசுவாமியுடைய குடும்பத்தை தவிர கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உடலங்களை தாங்கள் கொன்று புதைத்திருப்பதாக ஒரு சிங்கள இராணுவ சிப்பாய் ஆதாரத்தோடு கூறினார். அவர் குறிப்பிட்ட இராணுவ தலைவர்கள், இராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். சுனில் ரத்நாயக்கா என்கின்ற இராணுவ அதிகாரி
உங்களுக்கு தெரியும், அவர் 9 பேரை கொலை செய்ய முயற்சி செய்து ஒரு குடும்பத்தில் 8 பேரை கொலை செய்து 9வது நபர் தப்பி மிருசுவில் 9வது நபர் தப்பி அவர் அந்த 9வது நபர் நேரடியாக சாட்சி சொல்லி மிருசுவில் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் தான் சுனில் ரத்நாயக். இந்த சுனில் ரத்நாயக்காவை வெறும் 5 வருடத்தில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார் கோட்டபாய ராஜபக்ச. ஆனால் சோமரத்ன ராஜபக்சக்கோ இந்த கிருஷாந்தி குமாரசாமியினுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்று வரை விடுதலை வழங்கப்படவில்லை. அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிருஷாந்தி குமாரசாமியினுடைய கொலைக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. அவர்கள் வெளியில் வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட 400 பேர் தொடர்பான உண்மைகளை அவர்கள் வெளியிடுவார்கள். எனவே அவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று இவர்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் இத்தனை வருடமாக. இல்லாவிட்டால் இத்தனை கொலைகளை செய்த இராணுவத்தினரை காப்பாற்றுவதை முழு நேர தொழிலாக வைத்திருக்கும் இந்த அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான ஒரு பிரதான காரணம், இங்கு அவர்களோடு சேர்ந்து பல உண்மைகளும் புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் இங்கு போராடுவது எங்களுக்காக இல்லை. நாங்கள் இன்று இறந்து விடுவோம், நாங்கள் எத்தனை காலம் இங்கு இருப்போம் என்று தெரியாது. ஆனால் எங்களுடைய சந்ததியினர், எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தோடும் பண்பாடோடும் மொழிப்பற்றோடும் இனப்பற்றோடும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். அவர்களது வாழ்வை உரிமை செய்வதற்காக, அதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எங்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள், உரிமை மீறல்கள், படுகொலைகள் தொடர்பாக கண்டும் காணாமல் நாங்கள் நகர முடியாது. எனவே அவை தொடர்பான பொறுப்புக்கூறல் என்பது இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. எந்த ஒரு அரசும் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற படுகொலை தொடர்பாக, தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள் தொடர்பாக, தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற உரிமை மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறுவதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக JVP, NPP என்கின்ற பெயரில் இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றனர். தங்களுக்கு இடம்பெற்ற 1979ஆம் ஆண்டு இடம்பெற்ற சித்திரவதை தொடர்பாக, மற்றளந்த 1500 பேரின் மரணம் தொடர்பாக அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள். ஆனால் இதே மண்ணில், இதே இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பாக ஒரு அறிக்கையை கூட இவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். எனவேதான் இந்த நாட்டில் பௌத்த சிங்களவருக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டம் என்றுதான் இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய உரிமையை காப்பதற்காக எங்களுடைய குரலை திட்ட தெளிவாக நாங்கள் வழங்க வேண்டும். இன்று எந்தவித புரிந்துணர்வும் இல்லாமல் NPP அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் பலர். NPP-னுடைய MP-மாரால், NPP-னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழ் மக்களினுடைய எந்த ஒரு உரிமை பிரச்சனைக்கும், எந்த ஒரு நில பிரச்சனைக்கும், தையிட்டி விவகாரமாகட்டும், இந்த செம்மணி விவகாரமாகட்டும், எதற்கும் அவர்களால் குரல் கொடுக்க முடியாது. மாறாக இந்த போராட்டங்களை கேவலப்படுத்துவதும் நசுக்குவதையுமே அவர்கள் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலமானவர்கள் இந்த பூமியில் இருந்து, அவர்கள் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும். தமிழருக்கான சரியான அரசியல் ஒன்று இங்கு இடம்பெற வேண்டும். இளைஞர்கள் சரியான பாதையை தெரிவு செய்ய வேண்டும். வெறுமனே எங்களுடைய இருப்புக்காகவும் அல்லது ஒரு கதிரைக்காகவும், வெறும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இந்த அரசியல் செய்ய முடியாது. இந்த அரசியல் இரத்தத்தால் தோய்ந்தது. பல உயிர்கள் வழங்கப்பட்டு, பல உயிர்கள் கொடைகளாக வழங்கப்பட்டு, உரிமைகளுக்காக எத்தனையோ போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இங்கிருக்கின்ற இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யார் வருவார்கள் போவார்கள், பதவிக்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் இளைஞர்கள் நிச்சயமாக இங்கு இடம்பெறுகின்ற போராட்டத்தில் உண்மையான உணர்வோடு யாருக்காக போராடுகின்றோம், எதற்காக போராடுகின்றோம், அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஒவ்வொரு போராட்டத்திலும் தீர்க்கமாக முழு மனதோடு நாங்கள் பங்கேற்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால் எங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய சிந்தனை இந்த பூமியில் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே பெரும்பான்மையாக வாழக்கூடாது என்ற ஒரே ஒரு சிந்தனையில் தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தையிட்டியில் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே உகந்தை முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே கொண்டு புத்தர் சிலையை வைத்திருக்கின்றார்கள். இவர்களா நீதியை தரப்போகின்றார்கள், இவர்களா அதிகார பகிர்வை தரப்போகின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே நேர்மையான முறையிலே, உண்மையான முறையிலே, எங்களுக்காக உயிரை வழங்கியவர்களுக்கு கௌரவிக்கும் முகமாக சரியான முறையிலே போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எனவே போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு செல்லும். போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களை இதைவிட பின்னோக்கி செல்லாமல் எங்களை காப்பாற்றும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முழு உணர்வோடு இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும். நீதியை நாங்கள் கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு நீதி எந்த காலத்திலுமே கிடைக்காது. நாங்கள் கண்டும் காணாமல் சில விடயங்களை நகர்ந்து செல்ல முடியாது. இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் யாரோ அல்ல, எங்களுடைய சகோதரி, எங்களுடைய சகோதரர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. 10 மாதத்துக்கும் குறைந்த பிள்ளைகளை கொலை செய்து புதைக்கின்ற அளவிற்கு கொடூரமான ஒரு இராணுவம் இங்கு இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு உரக்க கூற வேண்டும். எங்களுக்கு சர்வதேசமும் சரி, உள்நாடும் சரி, ஒரே அளவில் தான் எங்களை கையாளுகின்றார்கள். எங்களுக்கு நீதி வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் ஓய்ந்து விடக்கூடாது. நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக நாங்கள் போராட வேண்டும்.
குருமார்களை தொடர்ந்து பொதுமக்கள் இந்த ஆதரவுகளை வழங்குமாறு மக்களுக்கு சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம். தயவு செய்து ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் ஊடகவியலாளர்களுக்கான பகுதிகளில் ஊடகவியலாளர்களும் பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அஞ்சலியை செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அகன்று இந்த போராட்டத்திற்கு மகிழ்ச்சியத்தோடு விசாரணை வலியுறுத்தி தன்னார்வ இளைஞர்களால் மக்கள் என்ற அமைப்பினரால் ஒழுங்கமைக்கப்பட்ட அணையா விளக்கு என்கின்ற கடைத்தொழிலான கடல் வாகனங்களை நிறுத்தி எமது போராட்டம் இந்த